இப்பதான்டா சவுக்கு சங்கர் நீங்க கதையை சொல்றீங்க. சாட்டை துறைமுருகன் யார் யாருக்கு வீடு கட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். இவன் யார் யாருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க மாரிதாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். மாரிதாஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏதாவது பெண் தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்து மாரிதாஸ் அப்படியே பத்திரம் பாத்தீங்கன்னா பத்திரம் இருக்கு. சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா அதுல டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? பத்திரத்தை கட்ட பெரிய ஆதாரம் அறிவு கட்டணே. நிவேதா பெத்ராஜ் 50 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசும்போது அது யார் மறுத்தது? மாரிதாஸ் மறுத்தியா? ஆனால் ஊடக பொறுக்கிகளை வச்சு நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுக்கு சங்கர் என்ன வேலை செஞ்சா அதை வேலை தான் நீ செய்யற. நாளைக்கு இதே நிலைமை உனக்கும் வரலாம். இந்த ஆதாரங்கள்லாம் எங்கேருந்து கிடைச்சிட்டு அதுதான் சோர்சஸ் யூஸ் பண்ணுறீங்களா? சோர்ஸ் இந்த சோர்ஸ் எந்த சோர்ஸ் உங்களுக்கு வந்துச்சு? ஆகும்னா ஒரு பேப்பர் எடுத்துமா சார் ரீல் ஓட்டுற மாதிரி போட்டு இது பாருங்க இதுதான் இதுதான் இதுதான். Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் விவகாரம் பேச போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பேசிட்டு வரோம், தொடர்ந்து இது குறித்து செய்திகள்லாம் பார்த்து வரோம். இப்ப சமீபத்துல மாரிதாஸ் நிறைய இல்ல நமக்கே போர் அடிச்சிச்சு. ஆனா சில பேர் இந்த ஊடகத்தை நடத்தக்கூடியவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நாமளும் பேசிதானே. ஆமா ஆமா கண்டிப்பா. இப்ப மாரிதாஸ் சவுக்கோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலதிங்கிறவங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. பிளஸ் ஃபெலிக்ஸை பத்தி பேசுறாரு. இது போல வெளியிடுறாங்கல்ல, இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு காலையில ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த சவுக்கு சங்கர் விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் கூட ஒருத்தர் கைது பண்ணுங்க, இது எப்படி சார் இவங்கெல்லாம் எப்படி சார் திமுக அரசு இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா அவருடைய பார்வை. இப்போ நம்ம 2 பார்வையை பார்க்கலாம். திமுக அரசு ஒரு பின்புலத்தில் இருக்குதான், ஆனால் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா காவல்துறை எடுக்குது. ஏன்னா காவல்துறை காயப்பட்டிருக்குன்ற அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். பட் பொதுமக்கள் பார்க்கும்போது கேட்டால் இது திமுக தான் அரசு தான் நடவடிக்கை எடுக்குது, திமுக அரசு சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு விஷயத்தில் எப்படி சார் இவங்க சாட்டை துரைமுருகன் சப்போர்ட் பண்ணுறாரு திமுக அரசு நடவடிக்கைக்கு, இவருக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்குது. சவுக்கு சங்கரையும் ஃபெலிக்ஸு அந்த பத்திரிகையாளர்லாம் பேசுகிறாரு. ஒரே ஒரு குழப்பமாக இருக்குது சார், இவங்கெல்லாம் எப்படி ஒன்றாயிட்டாங்கன்றது. இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, சராசரியாக இந்த தொடர்ச்சியாக காணொலி பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். என்னென்னா இவங்க எல்லாருமே நான் சொல்ல கேட்டால் அது இந்த காணொலியில் அதாவது கேட்டால் மிகுதியான இந்த வியூவர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே கேட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற யூடியூபர்ஸ் மட்டுமே சொல்ல, இன்னும் சில ஊடகத்தில் பேட்டி கொடுக்குற எல்லாருமே என்ன கேட்டால் ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாம் கேட்டிங்கனாக்கா சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிறாங்களா, ஃபெலிக்ஸுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றது போய் திமுக அரசு நடவடிக்கைக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆதரவாக போகிறாங்க. இல்லை, அதாவது திமுக என்ன பண்ணாலும் அதை ஏற்கக்கூடிய நபர்கள், என்ன செஞ்சாலும் ஏற்கக்கூடிய திமுகவோட நிறைய பேரை பயங்கரமாக. கண்டிப்பாக. ஆனா இந்த விஷயத்துல ஏன் அவங்க அதுதான் இப்ப என்னன்னா, இப்போ இப்படி நீங்க எடுத்துங்க, திமுக அரசால் கைது நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னா சாட்டை துரைமுருகன், கிஷோர் கே சாமி, இவங்க பார்த்தீங்கன்னா திமுக அரசு காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவங்க சிறை போனவங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மாரிதாஸ் கேட்டால் அதிமுக அரசு காலத்தில் சிறைக்கு போனவர். அவரு எப்படி கரெக்டாரு? இப்போ நீங்கள் சொல்லி நான் கேட்டால் இல்லைங்க, இவங்க 2 பேரும் திமுக அரசால் கைது செய்யப்பட்டவங்க. இப்போ கேட்டால் சவுக்கு சங்கர் தான் அவங்களுக்கு இலக்கு. அதனால திமுக அரசுக்கு சொம்பு அடிக்கிறாங்க. யாரு? சாட்டை துரைமுருகனும் கிஷோர் கே சாமியும் கிட்டத்தட்ட குண்டர் சட்டத்தில் இவங்க போட்டு சரிதான் வச்சவங்க. கிஷோர் கே சாமி இப்போ அதிமுக ஆதரவாக இருந்தாலும் பேச்சு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கைதை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு தான் பேசுறாரு. சரிங்களா? நேரடியாக அதிமுக ஆதரவாக இருந்தாலும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பொது எதிரியாக பார்க்குறாங்கன்னு வச்சு இவங்க 2 பேர். இதில் மாரிதாஸ் தான் முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா வேறு சித்தாந்தத்தில் வேறு பாதையில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அதுவும் திமுகவை கடுமையாக அதை திமுக ஆளுமைகளை ஒருமையில் பேசுவார். அவன் இவன் அந்த ஆள் இந்த ஆள் சொல்கிறான் போகிறான் வரான் அப்படின்னு சொன்னாலும் மாரிதாஸ். அவர் இப்போ என்ன சார் கேட்டிங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆதரவாக திமுக அரசு நடவடிக்கை எடுத்து சரிதான். ஆனால் அந்த 3 பேருமே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் விஷயத்துல. நீங்க சிரிக்காதீங்க, இந்த 3 பேருமே ஒரு விஷயத்துல மட்டும் சொல்றாங்க, ஆண் சிறை சென்ற போது
யாரு? அவங்க ஜெயிலுக்கு போனப்ப சாட்டை நான் சிறை சென்ற போது சரிங்களா. கிஷோர் கே சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான்லாம் ஜெயிலுக்கு போகும்போது அந்த டைலாக் நான்லாம் ஜெயிலுக்கு போகும்போது அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மாரிதாசன் கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் கைது பண்ணும்போது அவர் சொல்றாரு அந்த எழுப்பாரு இல்லையா அந்த ராகமா கேட்டா அந்த மாதிரி பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிரச்சனை என்ன? நீங்க ஏதாவது ஒரு கோட்டில் நில்லுங்கன்ற. நான் வந்து யாருக்கும் எதிராக பேசல, யாருக்கும் ஆதரவாக பேசல சார். ஏதாவது ஒரு கோட்டில் நில்லுங்கடா. நீங்க ஒன்று சவுக்கு சங்கருக்கு எதிரானவர்கள் நாங்க, அல்லது திமுக அரசுக்கு எதிரானவர்கள் நாங்க. நீங்க காவல்துறைன்னு சொல்ல வேணாம். ஏதாவது ஒரு கூட்டம் நிற்கிறீங்களா? நேற்று வரைக்கும் எல்லாம் நீங்க என்னெல்லாம் விமர்சனம் பண்ணீங்களோ அதைத்தான் சவுக்கு சங்கரம் பண்ணாங்க. கொஞ்சம் ஓவரா பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க. நீங்க பண்ணதோட கொஞ்சம் வந்து கிராமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும். அவ்வளோதானே. நீங்களும் தான் வந்து ஜனம் திமுக அரசு மேலே ஒரு வன்மமாக கொட்டினீங்க. இப்போ நீங்க எல்லாரும் அப்படியே நல்லவன் ஆயிட்டீங்க. சவுக்கு சங்கரை நான் மீண்டும் சொல்றேன், சவுக்கு சங்கருடைய நடவடிக்கையை யாரும் இங்கே ஆதரித்து பேசவே இல்லை. சில பேர் கருத்துரிமை கூட சொல்ல, நான் அந்த கட்டத்துக்கு போகவே இல்லை. அந்த 30 நிமிட காணொலியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எந்த நீதிமன்றம் சொன்னாலும் சரின்னு கூட சொல்லட்டும், யார் சொன்னாலும் சரி, என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் பார்க்குறேன். மீண்டும் மீண்டும் கூட நான் வந்து அந்த காணொலியை பார்க்குறேன். அது சவுக்கு சங்கர் சொன்ன அந்த 3 மன்னிக்கவே முடியாது குற்றம். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய நடவடிக்கைகள், செய்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் தர நடவடிக்கை தான் இருக்குது. நேற்று தினம் வந்து அந்த பெண் காவலர்கள்லாம் அவர் அழைச்சிட்டு வந்தது, அவர் நடந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது 4ஆம் தர நடவடிக்கை தான். அவர் சொன்ன அந்த இது நான் நம்பலை. பெண் காவலர்லாம் என்ன அடித்தாங்க, முட்டி போட வச்சாங்க, மன்னிப்பு கடிதம் வாங்கினா அதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதை நான் நம்பலை. சவுக்கு சங்கர் சொல்றதை நான் நம்ப மாட்டேன் சார். காட்சிப்படுத்தப்படுறதுல வந்து இருக்கிற காட்சி கண்ணால பார்க்கறத வச்சு நான் சொல்லுவேன். சரிங்களா. இங்கே வந்து நமக்கு வந்து 6 அறிவு இருக்குது. சரிங்களா. அதை உட்படுத்தி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் போகிற போக்கில் ஏமாற்றணும்னா நம்ம அந்த 6 அறிவை இழந்த மாதிரி ஆயிடும். நான் சொல்கிறது கேட்டால் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், மாரிதாஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை சவுக்கு சங்கர் பிரச்சனையா உங்களுக்கு? சவுக்கு சங்கர் ஊடகம் நடத்துறது பிரச்சனையா? அந்த ஊடகம் நடத்தி பல கோடி ரூபாய் சம்பாரிச்சது பிரச்சனையா? இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு பொறாமப்படக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் ஒரு சின்ன பொண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலிக்கிறாருன்றது பிரச்சனையா? நான் தயவு செய்து இதை தவிர்க்கணும் தான் நினச்சேன். ஆனால் பேசி ஆகணும். நேற்று ஒரு ஊடகத்தில் போய் பேட்டிக்காக நான் போயிருந்தேன். சக நெறியாளர் பெண் தான், என் மகள் வயசு தான். அப்போ அதை என்கிட்ட கேட்குது அது பாப்பா, என்னென்னா சார் இது வந்து பர்சனல் தானே சார், இதெல்லாம் ஏன் சார் எடுத்து இது பண்ணுறாங்க சார்? நான் மீண்டும் சொல்கிறேன் சார், சவுக்கு சங்கர் இவங்க எல்லை மீறி வந்து ஒரு பர்சனல் அட்டாக். சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரோ, சவுக்கு சங்கர் எப்படி ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லாத ஒரு நடவடிக்கையை வந்து அவர் பேசினாரோ, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இருக்கிற நடவடிக்கை பேசுறதாக வச்சுங்க. அது நேரடியாக நீங்களே நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கை தவிர சிக்கல் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான இந்த ஊடக போட்டுங்க ஊடக பொறுக்கிகளை வச்சு நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இல்லை இவ்வளவு நான் என்ன கேட்குறேன், நான் மீண்டும் சொல்கிறேன் சார், இங்கே எல்லா மனிதர்களுக்கும் தனித்தனி வாழ்க்கை இருக்குது சார். இங்கே நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் பிரிவாங்களா யாராச்சும்? அப்படின்னா மனநோயாளி தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாவோ அல்லது லிவிங் டுகெதராவோ வந்து பார்த்தீங்கன்னா இணையறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து போகிற போக்கில் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் அடிச்சுட்டு போக முடியாது சார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அடுத்தவங்களை வாழணும்னு நினைக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்குது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நேற்றும் சொல்கிறேன், முந்தானாலும் சொல்கிறேன். கணவன் எத்தனை மனைவியை நீங்கள் பிரிந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பார்வையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வேணா சொல்லலாம், நீ சரியா இப்படி பண்ணுறது அப்படி வேணா கேட்க முடியும். ஆனால் அது தாண்டி ஆழமாக போய் வீடு வாங்கி வச்சாரு, பெட்ரூம் கட்டி கொடுத்தாரு, தோட்டம் கட்டி கொடுத்தாரு, அந்த புறம் கட்டி கொடுத்தாரு, அதை கட்டி கொடுத்தாரு சொல்கிறேன். நீங்களாம் என்னென்ன பண்ணி யாருக்கா தெரியும்? இப்போதான்டா சவுக்கு சங்கர் நீங்கள் கதையை சொல்கிறீங்க. நீங்கள் இன்னும் எத்தனை பேர் வந்து இப்போ சாட்டை துறைமுறை யார் யாருக்கு வீடு கட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். இவன் யார் யாருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க மாரிதாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் சொல்கிறது புரியுங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தனிப்பட்ட சவுக்கு சங்கரை நீங்கள் வந்து வீழ்த்தணுன்றதுக்காக நீங்கள் தனிப்பட்ட வந்து அவருடைய நடவடிக்கை நீங்கள் தோண்டிக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பலரும் காயப்படுவாங்க. நான் ஏதோ மாலதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மாலதி வந்து பார்த்தீங்கன்னா என் மகள் வயது. இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பெண்கள் இருக்கிறாங்க ஊடகத்தில். அவங்களுக்கெல்லாம் தனித்தனி வாழ்க்கை இருக்குது சார். அதனுடைய விதிப்படி வாழ்ந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு என்னன்னா பிரச்சனை? உங்களுக்கு சவுக்கு சங்கர் பிரச்சனையா? உங்களுக்கு சவுக்கு சங்கர் வீடு வாங்கி கொடுத்தது பிரச்சனையா? இல்லை நம்ம வீடு வாங்கி தர முடியலன்ற பிரச்சனையா உங்களுக்கு?
சவுக்கு சங்கரால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலதி மாதிரி ஒரு அழகான பொண்ணை வந்து அடைஞ்சிட்டான்னு பொறாமப்படுறீங்களா? ஒரு வேலை அந்த பொண்ணுக்கு ஒரு 3 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தானே, நம்ம அந்த மாதிரி வாங்கி தர முடியலையே. இப்படி கூட இருக்கலாம்ல. இந்த மாதிரி நீங்க எடுத்து பேசுறவங்க, நான் மாரிதாசன் சொல்ல, நீங்க மாரிதாசன் கனெக்ட் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப மாரிதாஸுக்கே கூட கேட்கலாம்ல, மாரிதாஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஏதாவது பெண் தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்து அவர் பாருங்க 3 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தாரு, நீ ஒரு 50 லட்சத்துக்கு கூட நீ வீடு வாங்கி தரல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? வீட்டுல எதுவும் கேட்கறாங்களா? நியாயமா பேசணும் சார். சார் அவன் பண்ண வேலையை, சவுக்கு சங்கர் பண்ண வேலையை பண்ணக்கூடாது சார். நம்ம எல்லாத்துக்கும் குரல் கொடுப்போம், நம்ம எல்லாருக்கும் பேசுவோம். இதே உதயநிதி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிவேதா பெத்ராஜிக்கு வந்து 50 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி பேசும்போது நம்ம எதிர்த்தோம். சவுக்கு சங்கர் அன்னைக்கு தான் நம்ம பேசணும். அன்னைக்கு நீங்க ஒன்னானீங்களா இல்லையா? கரெக்டா? ஆமா, எனக்கு இது தெரிஞ்சாகணும். இந்த காணொலி பார்க்குறவங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, நான் இந்த ஊடகத்தில் இனி பேசுறதே நிறுத்திடுறேன். நிவேதா பெத்ராஜ் 50 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி இருந்து சவுக்கு சங்கர் பேசும்போது அது யார் மறுத்தது? சாட்டை துரைமுருகன் மறுத்தானா? சொல்லுங்க, மறுத்தானா? மாரிதாஸ் மறுத்தியா? நீ மறுக்கூட வேணாம், நீ நியாயமா கேட்டீங்களா? அதுக்கு ஆதாரம் கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? நான் கேட்டேன்ல. காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சதுக்கு காரணமே, சவுக்கு சங்கர் வச்சது காரணம் கேட்டால் வந்து தேர்தல் கணக்கு தான். தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். தேர்தல் கணக்கு வச்சு பேசுகிற பேச்சு சார் சாட்டை துரைமுருகன் பேசுறது. அன்னைக்கு நீங்கள் யாராவது வாயை திறந்தீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடியில் வீடு வாங்கி கொடுத்துனா, 3 கோடியில் வீடு வாங்கி கொடுத்துனா சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் பண்ணதான் நீங்களும் பண்ணுறீங்க. கோடிகள் தான் வித்தியாசம். இங்கே இல்லை, இதில் எனக்கு அங்கேயே ஆதாரம் இல்லை, இங்கே ஆதாரம் இல்லை. நீங்கள் பத்திரத்தை காட்டலாம். மாரிதாஸ் வந்து அப்படியே பத்திரம் பார்த்தீங்கன்னா பத்திரம் இருக்குது. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஏதாவது இருக்கா? சவுக்கு சங்கர்கிட்ட இருந்து பணம் போனதுக்கு ஏதாவது சாட்சியம் ஆதாரம் ஏதாவது இருக்கா? அவன் கையை உடச்சான்னு சொல்றான், எக்ஸ்ரேவே காட்டாம. என்ன ஒரு அதிகாரி கையை உடச்சாருன்றான். பெண் போலீஸ்லாம் என்ன அடிச்சாங்கன்றான். எந்த ஆதாரமும் இல்லை. நீங்க சொல்றதுதான் ஆதாரம் இல்லை. மாலதிக்கு 3 கோடி வீடு, மாலதி எப்படி வேணாலும் வாங்கியிருக்கலாம்டா. மாலதி எப்படி வேணாலும் 3 கோடி வீடு வாங்கியிருக்கலாம். மாலதி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர்கிட்ட இருந்து பணம் போச்சா? மாலதிக்கு போச்சா? போல. அப்புறம் எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ற? நீ பத்திரத்தை கட்ட பெரிய ஆதாரம் இல்லை. இன்னொரு அறிவு கட்டணே. ஒரு வீடுன்னு இருந்தா அது ஒரு பத்திரம் இருக்கும். ஒரு வீடு இருந்தா பத்திரம் இருக்கும் சார். புறம்போக்குல வீடு இருந்தா அந்த பத்திரம் இருக்காது. சொன்னா நீங்க வேற ஏதோ நீங்க கனெக்ட் பண்ணி ஏதாவது போட்டு என்ன வந்து இழுத்து விட்டுறாதீங்க, புரியுங்களா? புறம்போக்குல வீடு கட்டினாதான் பத்திரம். பட்டா கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு வீடு வந்து பார்த்தா பட்டாயத்துல வாங்கினா பத்திரம். அது லீகலா யார் பேர்ல வீடு, யார் பேர்ல இருக்கோ அது அவங்களுக்கு தான் சொந்த வீடு. அது என்ன பெரிய ஆதாரம்? தப்பு சார். மீண்டும் நான் சொல்றேன், சவுக்கு சங்கர் என்ன தவறெல்லாம் பண்ணானோ அந்த தவறெல்லாம் நீங்க பண்றீங்க. நீங்க இல்ல, என்னோட கேள்வி என்ன சார், இப்ப பத்திரத்தை வெளியிடுறாங்க, அதே போல வந்து பிலிக்ஸோட தவறான்னு சொல்லி ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க. இது போல வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராகவும் பிலிக்ஸுக்கு எதிராகவும் உள்ள ஆதாரங்கள் யாரு? மாரிதாஸ் வெளியிடுறாரு, திமுக தரப்புல இருந்து வெளியிடல. இதுதான் இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவங்க எல்லாம் திமுக எதிர்ப்பாளர்கள், ஹேட்டர்ஸ். யாரு? சாட்டை துரைமுருகன், கிஷோர் கே சாமி, மாரிதாஸ். இப்போ வந்து இந்த தொல்லையே எனக்கு முன்பே வேணான்னு ஒதுங்கி நிற்கிறது யாருன்னு கேட்டினா பாண்டே. இந்த தொல்லையே வேணாம், நம்ம எதுக்கு இதில் தான் நம்ம தலையிட்டோம்னு சொல்லிட்டு அவர் தூரமாக இருக்காரு. இன்னும் பல மூத்த ஊடகங்கள் வருங்க. நான் கேட்கறது என்னன்னா, நீங்கள் எல்லாம் திமுக எதிர்ப்பாளராக இருந்தீங்கப்பா. ஒரு கட்டத்தில் எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கே சாமிக்கு வந்து திமுக தரப்பில் வந்து முதலமைச்சர் விமர்சனம் பண்ணாது, விமர்சனம் கிடையாது. 3 பேருமே சலைச்சவங்க கிடையாது. போட்டி வச்சா கடும் போட்டி நடக்கும். திமுகவை எதிர்த்ததில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மதிப்பெண் போட்டிங்கன்னாக்கா முந்துவாங்க ஒருத்தரோடு. அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒரு வந்து ஒரு நபரை வந்து வீழ்த்தணுன்றதுக்காக நீங்க அத்தனை பேரும் அப்படியே திமுக ஆதரவாளர் ஆயிட்டீங்க. மத்தவங்க கூவுறத விட நீங்க கூவுறதா? இந்த ஆதாரங்கள்லாம் எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்ப புரியுது. இது வந்து பார்த்தா இப்போ நீங்க இந்த இடத்துல சோர்சஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க வார்த்தையை சோர்ஸ், இந்த சோர்ஸ் இங்க உங்களுக்கு எங்க எந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துச்சு? டாக்குமெண்ட்லாம் நீங்கள் போட்டு எடுத்துருக்கீங்க. அது காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டால் வந்துடும்னு வச்சுங்க. 2 நாள் 3 நாள் அது பத்திரம் வாங்குறது பெரிய விஷயம். நம்ம பத்திரம் நம்பர் மட்டும் தான் தெரியணும்னு வச்சுங்க. அது சர்வே நம்பர் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஓ கிட்ட கேட்டால் அந்த சர்வே நம்பர் கொடுத்துருவோம். அந்த சர்வே நம்பர் வச்சு போட்டோம்னாக்கா பத்திரம் மேட்டர்டு. ஆனால் சவுக்கு சங்கர்கிட்ட இருந்து மாலதிக்கு பணம் போச்சுன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம்? அதை சொல்லணும்ல. நீ காதில் நாங்கன்னா கடுக்க நான் போட்டுருக்கோம். நேரடியாக வந்து சவுக்கு சங்கர் வீட்டை வந்து அப்படியே மாலதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னா 2 பேருடைய பேரும் அதில் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நான் மீண்டும் கேட்டேன், இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுக்கு சங்கரை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீங்க மாலதின்ற பெண் வந்து நீங்க இதில் இழுத்து விடுறீங்க சார். அவங்களுடைய வாழ்க்கை இங்க யாருடைய வாழ்க்கையை யாரும் கொச்சப்படுத்தலாம் முடியாது.
நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு ஆதரவாக நம்ம நின்னோமோ அதே மாதிரி தான் இப்போ மாலதிக்கு நம்ம நிற்கணும். தனித்தனி வாழ்க்கை சார், பர்சனல் சார், முழுக்க முழுக்க தனிப்பட்ட வாழ்க்கை சார். அது எப்படி பெண் காவல் ஆய்வாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதரவாக இருந்தோமோ அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் மாலதி, நம்ம ஆதரவாக தான் நம்ம இருக்கணும். தவறு செய்தால் சொல்லுவோம் சார். குற்றம் என்னன்னு கேட்குறேன். மாலதி செய்த குற்றத்தை சொல்லுங்க, நீங்க பேசலாம். அவங்க செய்த குற்றம் இல்லை, அவங்களே எதுவும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அவங்க ஏமாத்திட்டாரு, துன்புறுத்தினாரு, என்ன ஏமாத்திட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணி சொல்லி என்ன துன்புறுத்தினாரு சொன்னாங்களா? சவுக்கு சங்கருக்கு அதிகாரப்பூர்வமான மனைவி நான் தான் சொன்னாங்களா? 3 கோடி ரூபாய் வீடு வாங்கியிருக்காங்க. சவுக்கு சங்கர் தான் எனக்கு இந்த வீடு அவர் வாங்கி கொடுத்தாரா சொன்னாங்களா? நேரடியாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இப்படி எதுவுமே இல்லாத போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக இப்படி வெளிச்சத்தில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தணும் நோக்கம் வந்து மாரிதாஸ்க்கு என்னன்னு கேட்குறேன். இது மற்றவங்களுக்கு தான். இப்போ யூடியூப் புரோட்டஸ் வந்து விமர்சனம் பண்ணாலோ அல்லது வந்து வேற வந்து திமுகவுக்கு அந்த சொம்பு ஊடகம்னு போட்டுங்க வேணா பல ஊடகங்களுக்கு அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா கூட சொல்லலாம். அவங்க ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு. ஆனால் இந்த 3 ஆட்கள் புரூட்டஸ் இருக்காங்கல்ல, 3 புரூட்டஸ் போட்டுக்கலாமா? 3 புரூட்டஸ். இந்த 3 புரூட்டஸ் இருக்காங்க இல்லையா, நான் சொல்றது இந்த சாட்டை துரைமுருகன், கிஷோர் கே சாமி, மாரிதாஸ். நீங்கள் எப்படி ஒரு கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க? அதுதான் எனக்கு இப்போ சிக்கலாக இருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? மாரிதாஸ் இவ்வளோ பொங்க வேண்டிய அவசியம் என்ன? மாரிதாஸ் நான் மிகவும் மதிக்கக்கூடிய நிதியமைச்சர் இவர் அண்ணன் பிடிஆரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீ பேசியிருக்க. அவருடைய ஆளுமைக்கு இவன் கால் விரல் நுனியில் இருக்கிற அந்த அழுக்குக்கு ஈடாக மாட்டான் மாரிதாஸ். யாரு? நிதியமைச்சர் பிடிஆர். அவ்வளோ நீ பேசியிருக்க பொறுமையில். அவன் இவன் அந்தாள் இந்தாள் போறான் வரான் இப்படிலாம் நீ பேசினாலே இன்னைக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு சவுக்கு சங்கர் பிரச்சனையா? சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மாலதி மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து 3 கோடி ரூபாய் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ தெரியல. அது பிரச்சனையா உங்களுக்கு? நாம் நம்ப முடியாது சார். சவுக்கு சங்கர்கிட்ட இருந்து நேரடியாக வந்து ஒரு வீடு கைமாறி இருக்கு அல்லது சவுக்கு சங்கர் தான் பணம் கொடுத்தாரு சொல்லிட்டு விற்றவங்க வந்து சொல்லட்டும், அப்போ நம்புகிறோம். நீ அந்த ஆதாரத்தையும் சேர்த்து போன, இவ்வளோ போட்ட ஆளு நீ அந்த ஆதாரத்தையும் போடு. நீ தான் டாக்குமெண்ட்லாம் காட்டுறல்ல. ஆகுன்னா ஒரு பேப்பர் எடுத்துப்பான் சார், அந்த இதில் இப்படின்னுவான், இது ரீல் ஓட்டுற மாதிரி போட்டு இது பாருங்க, இதுதான் இப்போ நீ பத்திரம் தான் காட்டுற. இதே போல ஆதாரங்களை வந்து காட்டி தான் நியூஸ் 18லேருந்து இது நல்லா பாருங்க. இப்போதான் இங்கே தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திமுகவில் இன்னைக்கு வந்து இருக்கிற நம்ம செந்தில் வேல் வீச்சுன்னு போட்டுங்க தயவு செஞ்சு. செந்தில் வேல் ஒரு அண்ணன் குணசேகரன் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் 18லேருந்து இறக்குறது இன்னும் சபீர் இன்னும் இருக்கிறாங்க, ஜீவா இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரிதாஸ் தான் என்ன பண்ணாரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை வெளியிட்டு பெருசாக போட கேட்டினா ஒரு புயலை கிளப்பி அவங்க அங்கேருந்து இறக்கி விட்டது. அவங்கெல்லாம் மோடியோட ஆட்சிக்கு பயந்து தான் அவங்கள இறக்கி விட்டாங்க. அவங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்களில் நீங்கள் என்ன சொன்னியோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சு காமிட்டாங்க. ஆமாம் நாங்கள் வந்து இங்கே இருந்துக்கிறோம்பா அப்படின்ற மாதிரி. இப்போ புரியுதுங்களா? ஒரு நல்ல ஒரு டிவி வந்து நல்ல ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாசமாக்கணும் பொறுப்பு. இப்போ அது ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க இருந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா குணசேகரன் ஒரு மிக சிறந்த ஆளுமை. அவங்கெல்லாம் இருந்த போது இருந்த அந்த இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ இல்லை. அது உண்மை, அது அவங்களுக்கே தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா உனக்கு இவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தினால் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கன்றதான் உன்னுடைய குற்றச்சாட்டே. செந்தில் வேல் வீச்சா இருக்கட்டும், குணசேகரனாக இருக்கட்டும், சபீரா எல்லாருமே. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறேன். இப்போ திமுக அரசு தானே இருக்குது. இப்போ அரசு மாறிடுச்சா சொல்லுங்க. இப்போ உனக்கு எதிரி நண்பன். உனக்கு அண்ணாமலை பிடிக்காது, பிஜேபியை பிடிக்காது. அண்ணாமலை பிடிக்காது, அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியை பிடிக்காது. இவர் அண்ணாமலைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசிட்டு இருக்கிற, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த 3 பேருமே நான் சொல்கிறேன் சார். இந்த சாட்டை துரைமுருகனாட்டம், இந்த கிஷோர் கே சாமியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஊடகம் எதுவும் வச்சுக்கல, அவர் அதிமுக சார்பில் இருக்கிறாருன்னா. ஆனால் இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காணொலியை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற பார்த்துங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் நின்றுங்கண்ணா. நான் நின்று கூட நான் சொல்கிறேன். இப்போ இவரை எடுத்துங்க, பாண்டே எடுத்துங்க, சாணக்கியா அவர் ஒரு நிலையில் நிற்கிறார். அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு. என்னன்னு கேட்டால் இவங்களை அடிச்சு அவங்கள அடிச்சு அது நான் வந்து யாருக்கும் சான்று விடுதலை, ஆனால் ஒரு இடத்துல நிற்கிறாரு. இப்போ இந்த விஷயம் இப்போ நீங்கள் எவ்வளோ லோக்கலாக இறங்குறீங்கல்ல. சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
என்னென்ன நம்ம அது பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். யாராலும் பெண் தானே சார், பெண் காவல் ஆய்வாளர்களும் பெண்கள் தானே சார். நம்ம ஆதரவாக இருந்தோம்ல சார், இருக்கிறோம்ல, இப்பவும் இருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம். மாலதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பணியாற்றுற பெண் தானே. நீங்கள் போகிற பக்கம் அடிச்சு போயிங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். உங்களுக்கு பிரச்சனை கேட்டால் ரெட்பிக்ஸ், சாரி நான் சொல்கிறேன், மாரிதாஸுக்கு நோக்கமே என்ன கேட்டால் ரெட்பிக்ஸை கீழே தள்ளணும். நான் சொல்கிறேன் ஏஜ் வச்சு ரெட்பிக்ஸை கீழே தள்ளணும். சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேமேஜ் பண்ணணும். நான் என்ன கேட்குறேன் ஒரே வார்த்தைன்னா, சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை, அந்த நடவடிக்கையை அரசு எடுத்துகிட்டு இருந்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்திடலாம். அது இன்னைக்கு கூட ஒரு நாள் காவல் கொடுத்துருக்குறாங்க, நீதிமன்றம் அந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் திடீர்னு இப்படி நீங்கள் திமுக ஆதரவாளராக மாறுறீங்க தெரியுங்களா? யார்? இந்த சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், கிஷோர் கே சாமியாகட்டும், மாரிதாஸ் ஆகட்டும். இந்த மாரிதாஸ் தான் நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா அங்கே நாம் தமிழருக்காவது இவங்க கழிவு ஊற்றுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, கழிவு ஊற்றி இதை கரெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா சாட்டையை. கிஷோர் கே சாமி பட்டு ஒரு நிமிடம் தாண்ட முடியாது, ஏன்னா ஒரு அதிமுக ஆதரவாளர் இருக்கிறாரு. நீ வந்து இப்போ நீ என்னவா இருக்கிறனே தெரில மாரிதாஸ், எந்த பக்கம் இருக்கிறனே தெரில. நீ என்னவோ பெரிய புலனாய்வு. இப்போ இவங்களாம் இப்போ இந்த சவுக்கு சங்கர் என்ன வேலை செஞ்சாலும் அதை வேலை தான் நீ செய்கிற. நாளைக்கு இதே நிலைமை உனக்கும் வரலாம். இந்த ஃபெலிக்ஸுக்கு வந்துருக்கிற நிலைமை உனக்கு வரும். நான் சொல்றேன், மீண்டும் கூட சொல்றேன் சார், ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்க போறாங்க, பொறுத்து இருந்து பார்ப்போமே. நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாலதி ஒரு 3 கோடி ரூபாய் இப்போ பிரச்சனை இருக்குன்னு கேட்டா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா தனிநபருடைய அந்த கேரக்டர் இருக்காது, அதை டேமேஜ் பண்ணணும் தான் உங்க நோக்கமா இருக்கு. நான் கூட நான் சொல்றேன் சார், இதை சொன்னா ஆதரவா சொல்றேன்னு நினைப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சவுக்கு சங்கர் வந்து நாளைக்கோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ நீங்கள் வெளியே வந்தால் அந்த வியூவர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்து தான் வெளியே போயிட மாட்டாங்க. வியூவர்ஸ் எல்லாம் கண்ணை மூடி இனிமேல் நாங்கள் வந்து சவுக்கு சங்கர் காணொலியை பார்க்கணும், பார்த்துட்டு தான் இருப்போம். யாருக்கும் வந்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆகும். ஏன்னா இங்கே நெகட்டிவான பார்வையும் உண்டு, பாசிட்டிவான பார்வையும் உண்டு. 2 தரப்புலையும் பார்க்கும்போது இங்கே கோடிக்கணக்கில் எகிறோம், மில்லியன் எகிறோம். நீங்கள் இதை வந்து மாலதிக்கு வீடு வாங்கி கொடுத்துடா சார், இது சொன்னது யார் தெரியுமா சார்? மாரிதாஸ் தான் சொன்னார். இதெல்லாம் கேவலமாக போகக்கூடாது சார். நீங்கள் வந்து யாரை அடிக்கிறீங்க? நீங்கள் மீடியாவை வந்து நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த எச்சரிக்கை நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். மீடியாவை எதிர்த்தவங்க அத்தனை பேரும் கீழே விழுந்துருக்குறாங்க. நான் மீண்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா மீடியான்றது மக்களுடைய குரலை தான் வந்து பிரதிபலிக்கிறாங்க. இது ஜெயலலிதாவுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவங்களும் அனுபவிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த் வீழ்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவை காரித்து பண்ணால் தான். விஜயகாந்த் நல்ல ஆளுமை தான், சிறந்த ஆளுமை தான். ஆனால் எப்போ அந்த தூணு ஒரு துப்பு துப்புனாரோ அப்போ விழுந்தது தான். மீண்டும் நீங்கள் சொல்லி கேட்டால் மீடியாவில் வேலை செய்கிற ஒரு பெண் தானே சொல்லிட்டு நான் மாலதிக்கு சப்போர்ட்டாகவே பேசல சார். நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த பெண்ணானா இருக்கட்டும். நீங்கள் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரையும் நீங்கள் வந்து சவுக்கு சங்கரை வீழ்த்தணுன்றதுக்காக நீங்கள் கையில் இருக்க எல்லா ஆயுதத்தையும் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் நினச்சி வச்சுங்களேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா துருப்பிடிச்ச ஆயுதம். இந்த மாரிதாஸ்லாம் எந்த பக்கமும் நிற்க மாட்டான். திமுக அரசு ஒரு வேளை ஒரு பின்புலத்தில் இருந்தா, மாரிதாஸுக்கு பின்னாடி இருந்தா சொல்கிறேன், அது நல்லது இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த காலத்தில் மாரிதாஸ் பேசுறது அத்தனையும் நம்ம எடுத்து பார்க்கணும். திமுக ஆளுமைகளை வீழ்த்தினது தான். திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தை திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ இல்லையா, ஒரு நடுநிலையாக வந்து செய்தி வெளியிட்டதை கூட திமுகவுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஊடகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சிதைச்சி அதில் வந்து செந்தில் வேலை இழுத்தாங்க, தூக்கி வெளியே போட்டாங்க, குணசேகர தூக்கி வெளியே போட்டாங்க. இவெல்லாம் ஒரு ஆளா நான் கேட்குறேன். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல நில்லுன்ற நான் இப்போ கூட நான் சொல்கிறேன் சார். இப்போ இவங்களுக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன், இப்போ வெளிப்படையாக அவங்க வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. அது செந்திலாக இருக்கட்டும், அது குணசேகரனாக இருக்கட்டும், வெளிப்படையாக ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ யூடியூப் ப்ரோட்டஸ்க்கு மற்ற காணொலி மற்ற ஊடகங்கள் அவங்கெல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க கூட எடுக்காத ஒரு விஷயத்தை வந்து நீ சரின்னு கேட்டால் நீ எடுக்கிற. நீங்கள் ரொம்ப பவித்திரமானு நினைப்பான். உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியுமா? அதுவும் வெளியே வரும் ஒரு நாளைக்கு. அதனால் மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட ஆளுங்க. இப்போ நான் ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன் சார், இந்த மாலதி விவகாரம் எடுத்த பிறகு பார்வை மாறுது. ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பார்வை மாறுது. நான் பல ஊடகங்கள் போகிறதுனால சொல்கிறேன், அங்கே இருக்கிற ஆங்கருடைய மனநிலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு சார், அவங்களெல்லாம் ஏன் இழுக்கணும்? நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சார், இங்கே தனித்தனி வாழ்க்கை இருக்குது சார் எல்லாருக்கும். நாம் அதுக்குள்ளே போக தேவை. என்ன பிரச்சனை என்னவோ வழக்கு இருக்குது, அந்த வழக்கை சந்திக்க போகிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை விட்டுன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நான் யாருன்னா இருக்கட்டும், அது நாங்கள் நேர்காணல் பேசுகிறவங்க கூட நான் சொல்கிறேன், நான் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து கொச்சப்படுத்தணுன்ற நோக்கம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நோக்கம் என்ன? திமுகவையும் வன்மமாக வந்து தாக்கத்தோட விளைவு தான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு இந்த நிலைமை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மனசாட்சி இல்லாமல் வந்து நடந்தனால்தான் இந்த நிலைமை சவுக்கு சங்கருக்கு. இப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாரோ அதை தான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு யாருக்கு வச்சாரோ அது வாங்கி வச்சாரு, அப்போ முழுமையாக வெளியிடுங்க.
ஒரு பத்திரத்தை மட்டும் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீன் ஓட்டக்கூடாதுங்க. இது தவறான நடவடிக்கைன்றது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலுத்தி மிக்க நன்றி. நன்றி சார்.